எல்லாருக்கும் ஹாய். ஸோ நம்மளுடைய தலைவன் சிலம்பரசன் டிஆர்னா உடைய பர்த்டே. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த எஸ்டிஆர் ஃபேன்ஸ், நம்மளுடைய தலைவன் சிலம்பரசன் டிஆர்னாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருமே வந்து சூப்பர் எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு சில நேரத்துல வந்து நம்மளுடைய தலைவனும் வந்து நம்மளுடைய ஸ்பேஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மோட்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியால வந்து ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய எக்கச்சக்கமான எடிட்ஸ், நிறைய எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவருடைய இமேஜஸ் வச்சு நிறைய ஃபேன்ஸ் வந்து சூப்பரான போஸ்டர்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சிருந்தது. எப்பவுமே வந்து இவ்வளோ அன்பு, இவ்வளோ லவ் வந்து நம்மளுடைய தலைவனுக்கு வந்து ஃபேன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ ஆஸ் அ ஃபேனா நானும் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் இன்னைக்கு டே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றதுக்காக. அண்ட் ஆஸ் நம்ம தலைவன் முன்னாடியே வந்து சொல்லியிருந்த மாதிரி வேர்த் த வெயிட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருமே வந்து நிறைய படங்களோட அன்அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டே வந்து இருந்துட்டே இருந்தோம். நிறைய அன்அஃபிஷியலான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துட்டே இருந்தது. பட் இன்னைக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட் இருக்கிற மாதிரி வந்து வரிசையா அப்டேட் மேல அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ தேங்கிங் ஆல் த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் ஆல்சோ த டைரக்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம். பிகாஸ் வந்து இந்த ஒரு டே எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே ஒரு எஸ்டிஆர் ஃபேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி கடந்த ஒரு 1 வீக்காவே வந்து பர்த்டே கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதுக்கேத்த மாதிரி எக்கச்சக்கமான பிளான் வந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் இருந்தது. சூப்பரான ஒரு கிஃப்டா நமக்கு இந்த பர்த்டேக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்மையா செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு விருந்து வந்து கிடைச்சிருந்தது. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேஷன்ஸோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படா அப்டேட் வரும் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே சரி, அந்த படத்தோடைய அப்டேட் வந்து கிடைக்கும் போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. நம்மளோட தலைவனோட படத்தோட அப்டேட் வந்து எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் தலைவன் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்டிஆர் 48 தக் லைஃப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் டூப்பரான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதுல வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து கிடைச்சிருந்தது. வேற மாதிரி இருந்தாரு. அந்த கெட்டப், அந்த கரிஸ்மா, அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அன்பிலீவபிள். தேர் இஸ் ஒன்லி ஒன் எஸ்டிஆர் ஹூ கேன் புல் இட் ஆஃப் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்தது. அண்ட் ஆல்சோ அடுத்தது எஸ்டிஆர் 49 என்ன படமா இருக்கும் அப்படின்னும் போது ஆல்ரெடி வந்து நமக்கு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது. ராம்குமார் அண்ணாவுடைய டைரக்ஷன்ல நம்மளுடைய தலைவன் இஸ் கோயிங் டு டூ எஸ்டிஆர் 49. அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவதார்ல நம்ம வந்து தலைவனை வந்து பார்க்க போறோம்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஸோ அடுத்ததா எல்லாருமே வந்து முன்னாடியே அப்டேட் கிடைச்சு வந்து ஹாப்பியா வந்து இருந்தோம். ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல எல்லாருமே வந்து காத்திருந்தோம். அஸ்வத் மாரிமுத்து அண்ணாவுடைய டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து எஸ்டிஆர் 51 உடைய அப்டேட்டும் வந்து இன்னைக்கு கிடைச்சிருந்தது. எஸ்டிஆர் ஆஸ் காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு அழகான ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் ஸ்டைல்ல வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய அஸ்வத் மாரிமுத்தண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க ஃபேண்டசி என்டர்டெய்னரா வந்து இருக்க போகுது. அண்ட் அவருமே எவ்வளவு பெரிய ஒரு சிம்புனா ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லயே வந்து காமிச்சிருந்தாங்க. அதுல இருந்து மறுபடியும் எல்லாருமே வந்து திரும்ப வந்து அந்த கழுத்துல வந்து அந்த பிளேடு செயினா இருக்கட்டும், கையில வந்து அந்த ஒயரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபிங்கர்ல ரிங்கா இருக்கட்டும், டாட்டூஸ் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஃபுல்லா போஸ்ட் மேல போஸ்ட் வந்து போட்டுட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கா வந்து அந்த லுக் இருக்கும். நம்மளால மறக்கவே முடியாது. சின்ன வயசுல கண்டிப்பா எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டைல் ஆஃப் எஸ்டிஆர கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருவோம். நம்ம தலைவன் வந்து என்ன பண்ணாலுமே அது வந்து ட்ரெண்ட் செட்டா தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம தலைவன் என்னெல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தாரோ, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன வயசுல ஒரு வாட்டியாவது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே சேர்ந்தா மாதிரியான ஒரு அழகான ஒரு அனௌன்ஸ்மென்ட் போஸ்டர்ல வந்து அஸ்வத் மாரிமுத்தண்ணா குடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. காட் ஆஃப் லவ், லவ் பத்தி வந்து நம்ம வந்து சொல்லவா வேணும்? இன்னி வரைக்கும் வந்து வினை தாண்டி வருவாயா ஃபுல்லா வந்து பயங்கரமா ஓடிட்டே இருக்கு. எப்ப வந்து புக் பண்ண போனாலும் வந்து மோர் தென் 75 to 80% ஆஃப் த தியேட்டர் இஸ் ஃபில்ட்.
ஸோ அதுலயே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் லவ் பிரேக்கப் சாங்ஸ், லவ் சாங்ஸ் அண்ட் ஓப்பனிங் சாங்ஸ், மாசான டான்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ விதத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டரா வந்து நம்மளுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து டீம் எஸ்டிஆர் 51 கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்தது எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் இந்த ஒரு அப்டேட்டுக்காக. ரொம்ப 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 ஆவலா வந்து காத்துட்டு இருந்தோம். என்டையர் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு அப்டேட். அந்த அப்டேட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி இதை ஓடிட்டே இருந்தது. இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பயங்கரமா ஒரு பேங்கரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோடைய யார் வந்து படத்துல நடிக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு பஸ் இருந்தது. அண்ட் தலைவன் வந்து இந்த படத்துல இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பஸ் எல்லாமே வந்து ஸ்கை லெவலுக்கு வந்து போயிருச்சு. அதுல வந்து டவுட்டே வந்து கிடையாது. சோ எல்லாருக்குமே தெரியும் எதை பத்தி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிங் பெரியசாமி அவர்களுடைய டிரெக்ஷன்ல நம்ம சிலம்பரசன் டிஆர் தான் நடிக்க இருக்கும் எஸ்டிஆர் 50. ஒரு மைல் ஸ்டோன் படம். பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்படா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பேரு நிறைய டேரக்டர்ஸ் உடைய நேம்ஸ் எல்லாமே இருந்தது. எஸ்டிஆர் 50 வந்து யார் டைரக்ட் பண்ண போறாங்க, இவங்க டைரக்ட் பண்ணுவாங்களா, அவங்க டைரக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ அபிஷியலா நம்ம எல்லாருமே வந்து சொல்லலாம், எஸ்டிஆர் 50 நம்மளுடைய தலைவனுடைய படம் தேசிங் பெரியசாமி அண்ணாவுடைய டைரக்ஷன்ல வரப்போகுது. இதுக்கு இன்னொரு ஒரு சூப்பர் ட்ரீட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அகெயின் நம்மளுடைய எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷன் சிம்புனா அண்ட் யுவன் சார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ அது எல்லாமே வந்து இப்போ ரெக்கார்ட்ஸ் 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 வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இவங்களால மட்டும்தான் இவங்க கிரியேட் பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஷேட்டர் பண்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த காம்பினேஷன்ல என்ன படம் வந்தாலும் ஹிட். ஸோ இந்த தடவை ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவை வந்து எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க அப்படின்ற விஷயத்துல வந்து நம்ம சிம்பு அண்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த வகையில இந்த படமும் எஸ்டிஆர் 50யும் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த காம்பினேஷனும் எல்லாருமே வந்து வெறித்தனமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு மூணாவது சர்ப்ரைஸா நம்ம எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா வந்திருக்கிற அப்டேட் தான் ஆத்மன் சினி ஆர்ட்ஸ். நம்ம தலைவன் எஸ்டிஆர் அவர்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான். அந்த ஒரு ட்ரஸ்ட் சிம்புனா தேசிங்னா மேல வச்சிருந்த ஒரு ட்ரஸ்ட், நம்ம எல்லாருமே அவங்க ரெண்டு பேர் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில்லிங் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட இப்ப பேசிட்டு இருக்கும் போதே வந்து நம்மளுடைய டிரெக்டர் தேசிங் பெரியசாமி அண்ணா இந்த சூப்பரான பர்த்டே ஸ்பேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ணா ஹாய்ண்ணா, வணக்கம். வணக்கம் அஸ்வத், சூப்பரா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பர் டூப்பரா இருக்கும். அதை விட வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும் நாங்க எல்லாருமே. நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். எஸ், பயங்கரமான ஒரு அப்டேட். எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். ஃபேன்ஸ் சார்பா ஆமா. வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்றதை விட கொலவெறியோட காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதேதான். குறிப்பா என்ன ஆக்சுவலா வந்து ம், என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து மத்த படங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்வீட் போட்டா கூட வந்து ஃபேன்ஸ் கீழ வந்துருவாங்க. எல்லாருமே வந்து ஆமா படம் அப்டேட் அப்டேட்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து ஆமா ஆமா பேஷன்ஸோட வந்து எல்லா ஃபேன்ஸையுமே வந்து பொறுமையா இருங்க. கண்டிப்பா வொர்த் த வெயிட்டா இருக்கும். அந்த காட்டு பசிக்கான விருந்து கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா இன்னைக்கு ஆமா our hearts are fullனா. கண்டிப்பா. தேங்க்யூ. நானும் அதே மனநிலையில தான் இருக்கேன். என்னுடைய சந்தோஷமும் அவ்வளோ அவ்வளோ இருக்கு. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது நடக்கிறதே இம்பாசிபிள், இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற டைமில் வந்து சிம்பு சாரே இதை நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்து இறங்குனது வந்து ஒரு அது எனக்கு அது பர்சனலி ஒரு மாஸ் மூமெண்ட் தான். ஸோ ஆஹா. அவர் அதை டிசைட் பண்ணி இதை நடத்தலாம் பிரதர், நம்மளே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து 2023 ஜான்வரி 4 அவர் வந்து ஆமா. என்கிட்ட கதை கேட்டார். இந்த கதை கேட்டார். இப்போ 2025 ஜான்வரி, இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் கூட இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகலை. கொஞ்சம் கூட அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை. கொஞ்சம் கூட வந்து அவர் வந்து அவருடைய நம்பிக்கை விடலை. நான் கதை எஸ். சொல்லும் பொழுது அந்த 2.5 மணி நேரம் நரேஷனில் கேட்ட ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் அவருக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஐயோ வாவ். இப்போ வரைக்கும் அவருடைய இன்ட்ரெஸ்ட் லெவல், அவருடைய எனர்ஜி லெவல், அவருடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட், இதை நடத்தி காட்டணும்னு அவர் மற்ற டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவர் எடுத்த அந்த சொல்லப்போனால் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவருக்கு விஷ் பண்ணேன்.
திரும்ப ஓகே நாங்க ஓகே 12:30 வரைக்கும் 12:35 ஓகே 12:45 3:30 வரைக்கும் இந்த படத்துக்கான போஸ்டர் டிசைன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பர்த்டே செலிப்ரேட் அப்பா பண்ணல. வாவ் வாவ் அவர் பர்த்டே செலிப்ரேஷன்ல எங்கேயுமே இல்ல. இந்த படத்துடைய போஸ்டர் டிசைனுக்கு நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அவர் ஒரு டிராஃப்ட் அனுப்புறது, நான் ஒரு இது பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பர்த்டே அன்னைக்கு கூட செலிப்ரேட் பண்ணாம இந்த படத்தோட வேலைய தான் பார்த்துட்டு இருந்தாரு. தட் மச் அப்பா ஆஃப் இது கமிட்மென்ட். கேட்கும் போதே எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. இல்ல. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஒரு ஹீரோ கையில இருந்து கிடைக்கிறது வந்து அவர் நினைச்சிருந்தா, இப்ப ஒரு முடிய வளர்த்து ஒரு டைமுக்கு மேல அவருக்கு எவ்வளோ கடுப்பா இருந்திருக்கும். ஏன்டா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் வந்து வேலை செய்யணும்னு நினைச்சு சும்மா உட்கார்ந்துருக்காரு. இந்த கண்டிப்பா ப்ராஜெக்ட்னால. செய்ய வேணாம்னு நினைச்சு உட்காரல. அவருக்கு அவ்ளோ வெறி இருக்கு. அவ்ளோ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபேன்ஸ்க்கு வந்து அவ்ளோ ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஃபேன்ஸ வந்து ப்ரவுட் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா வேலை செய்ய முடியல. அப்ப எவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். வெளிய தப்பா பேசுவாங்க. அவரு தான் வரமாட்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லவும் முடியாது வந்து வந்து. அதையும் நம்ம தாங்கிக்கணும். அவர் நினைச்சிருந்தா முடிய வெட்டிட்டு, ஆ சாரி பிரதர்ன்னு சொல்லிட்டு வேற படங்கள் நடிக்க போயிருக்கலாம். ஆனா இத விடாம, என்னையும் விடாம, இந்த ப்ராஜெக்ட்டையும் விடாம நடத்தி காட்டணும்னு சொல்லி நடத்தி காட்டுறாரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவருக்கு. கண்டிப்பா நான் கண்டிப்பா வி ஆர் ஆல் சோ ஹாப்பி அண்ட் நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ட்ரீட் கொடுக்க போறீங்க அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து நம்மளோட யுவன் சாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, மனோஜ் பரமம்சா சாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கிட்டயும் பேசிடலாம். சார், யுவன் சார், வெல்கம் சார். ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க சார்? ஐம் குட் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். இப்பதான் வந்து சொல்லிட்டு இருந்தோம், நாங்க வந்து எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து. ஏன்னா ஒரு மைல் ஸ்டோன் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசாத ஆளே இருக்க முடியாது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து யார் வந்து மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து உள்ள ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. இதுல வந்து நம்ம தலைவனுக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமா வந்து ஒரு சம்பவம் செய்வாரு அப்படின்னா வந்து அது யுவன் சார் தான் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து டோட்டலா நாங்க we are all on cloud 9 சார். Yeah, I'm actually more than that actually இன்னைக்கு I'm happy that I'm wishing my brother a very great happy birthday and I'm like super excited இருக்கு இந்த ப்ராஜெக்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்டதுலேருந்தே I'm like very buzzed-ஆ தான் இருக்கேன் இந்த ப்ராஜெக்டை. ஸோ இட்ஸ் லைக் want to definitely give my best for my brother. டெஃபினட்டா சார். நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அது வந்து அல்டிமேட்டா இருக்கும், பிளாக் பஸ்டரா இருக்கும். அண்ட் சிம்புனாகனா நீங்க எவ்வளவு ஸ்பெஷலா அந்த ப்ராஜெக்ட் ட்ரீட் பண்ணுவீங்கன்னு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க யூ வாண்டட் டு டூ அ பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் Correct. ஐ திங்க் த டைம் ஹஸ் கம் அப்படின்னு நினைக்கிறேன். Yeah, definitely. Because a lot of composers have done period film and all these things. But எனக்கு sort of ஒரு dream இருக்கு, certain type of sounds and certain types of way to approach அப்படின்னு. ஸோ அது எனக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இந்த படத்தில் நிறையாவே இருக்கு. And I'm like super charged and super happy, super excited more than all of these things. Super excited to be a part of this film. Super sir, we are also excited and yes, the அஸ்வத், man has சாரி. arrived. ஓகே சார் வந்துட்டாரா? ஓகே. Yes, அண்ணா சிம்புனா. ஹலோ அண்ணா, on behalf of all the fans, first இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ Yes, வெரி ஹாப்பி. love you ண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆமாண்ணா. யுவன் சார், Hi, பிரதர், sir. சாய் சார், மனோஜ் சார் எல்லாரும். ஹாய் பிரதர். ஹாய் சார், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நான் தான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல அது சொல்லிதானே ஆகணும். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. எனி டைம் சார். எஸ், நான் ஆக்சுவலா வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட தலைவனோட பர்த்டே வரப்போகுது, என்னென்ன வந்து பண்ணலாம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆக்சுவலா வெயிட் பண்ணதுக்கு அதை விட அதிகமான அப்டேட்ஸ் மழையில நாங்க இருக்கோம். எந்த போஸ்டரை வந்து டிபியா வைக்கிறது, எந்த போஸ்டரை வந்து நாங்க வந்து ஷேர் பண்றது, அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் அவ்வளோ வந்து எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஆழ்த்திட்டீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணா. தேங்க்யூ. இல்ல ரொம்ப நாள் வேற டியூ வேற இல்ல. ஸோ அதான் இது எல்லாமே கரெக்டான டைம்ல வந்து அமைஞ்சது. ஸோ வெரி ஹாப்பி. கண்டிப்பாண்ணா. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டா எங்களுக்கு இருந்தது வந்து
நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுக்கும் வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இது ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட். எல்லாருக்குமே தெரியும் STR50 வந்து யார் பண்ண போறாங்க, யாரெல்லாம் இருக்க போறாங்க அந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆயிடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், யுவன் சார் மியூசிக் எல்லாமே கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஆனா இந்த ப்ரொடக்ஷன் இது வந்து எதிரியா பார்க்கலையே நாங்க. இல்ல இது பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 திங்ஸ் கிளியர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் வரும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ண முடியுமான்றது எங்களுக்கே டவுட்டா தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து ராஜ்கமல் வந்து அவங்க உள்ள வந்து கமல் சார் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சரி ஓகே இது பண்ண முடியும் அப்படின்னு. பட் என்னன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த சேட்டலைட் இந்த டிஜிட்டல் ஓடிடி இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுனால இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ப்ராஜெக்டை வந்து அதோட ஸ்கேல் அது எல்லாமே நம்ம வந்து கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வரல அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நாளைக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க படம் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இங்க வந்து கோத்ரூ பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ வென் வி ஹவ் டு டெலிவர்ல. ஸோ கண்டிப்பா. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் தேசிங்கும் டிசைட் பண்ணி தான் போய் கமல் சார் மீட் பண்ணி இந்த மாதிரி இல்லை சார் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவர் ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அப்படிதான் வந்து வந்தது. தென் என்னன்னா நம்ம இப்போ யார்கிட்ட போய் நம்ம பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸோ அதை வந்து இப்ப நம்மளே பண்ணா இது பெட்டரா இருக்கும்ன்றது எப்போ வந்ததுன்னா மனோஜ் சார் உள்ள வந்து அதுக்கப்புறம் அவரு வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேசிங்க நான் எல்லாரும் பேசி இது பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுதான். நீங்க நம்ப மாட்டீங்க, மனோஜ் சார்ல இருந்து யுவன் சார்ல இருந்து இந்த என்டையர் டீம் நான் சொல்றேன், இந்த எடிட்டரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இது வரைக்கும் யாருமே ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கல. நான் அக்ரிமெண்ட் கூட போடல. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு சொல்லி இது மாதிரி வந்து ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். லைக் ஒரு டீமா எல்லாரும் சேர்ந்து ஓகே நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். பட் இவ்வளவு பெரிய ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி இது வந்து இந்த என்டையர் டீமால தான் இது பாசிபிள் ஆச்சு. அதனாலதான் நான் ப்ரொடியூசரா இது ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன். அதான் அதோட மீனிங். ஸோ இப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கேப் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணல. இப்போ நிறைய பேர் நான் பாக்குறேன் சோசியல் மீடியால எல்லாமே சொல்லுவாங்க 2 இயர்ஸா அவர் வந்து படம் பண்ணல, இந்த படத்துக்காக ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படி இப்படின்னு. வெளியில இருந்து நம்ம பேசுறது ரொம்ப ஈஸி. பட் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த படத்துக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. தேசிங் பாவம் இவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு. நான் பாட்டுக்கு வேற படத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி நாங்க பண்றதுக்கே எங்களுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ அது பட் ஃபைனலி எனக்கு என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நடக்கணும். இது வந்து மோர் தென் இந்த படம் வந்து எங்களுக்கு எப்படின்னா இது ஏதோ நிறைய வெளியில இருக்கிறவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ பாகுபலி எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க. அது எங்க இன்டென்ஷனே கிடையாது. எங்க இன்டென்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு ஒரு படமா ஒரு கதையா எல்லாருமே நம்புறோம். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும். வெதர் இட் இஸ் அ ஹிட் ஆர் ஃபிளாப் அது வந்து ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு படம் சூப்பரா இருக்குன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் ஒர்க் ஆகணும். ஸோ அது நம்ம கையில கிடையாது. பட் அட்லீஸ்ட் அதை வெளியில கொண்டு வரணும்ல. ஸோ அதுக்கு நாங்க எல்லாருமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ தட் இஸ் டேக்கிங் டைம். ஸோ அதனால தான் சரி இது டைம் ஆனாலும் இந்த வாட்டி வந்து அந்த கேப் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நம்ம இது பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேசிங்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல் மை டைரக்டர்ஸ் எல்லாருமே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ இதை நாங்கள் டேட்ஸ் எல்லாமே பிரிச்சு இந்த பக்கம் இப்படி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள வரோம். வெதர் இட் இஸ் அஸ்வத் படமா இருக்கட்டும், இவர் படமா இருக்கட்டும். இப்ப ராம்குமார் படமே அஸ்வத் வந்து அவர் வந்து தள்ளி இப்ப நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும் சார், எனக்கு டைம் வேணும், நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணுங்கன்னு சொன்னதுனாலதான் இந்த படம் பாசிபிளா இருந்தது. இது எல்லாருமே சேர்ந்து இது பண்ணதுதான் இன்னைக்கு இந்த 3 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு எல்லாருமே ரீசன். ஸோ இது எனக்கே ஆச்சரியமா அபூர்வமா இருக்கு. இல்ல அது ஏன் ரீசன், சாரி ஃபார் இன்டரப்டிங். அவர் வந்து கிராண்டடா நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாரு, நம்ம கிட்ட கேட்பாரு. பிரதர் இந்த டேட்ல இவங்க கேட்டிருக்காங்க,
புரியுதுங்களா? அவர் கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். நான் இந்த டேட்ல யா போறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் இதுல பண்றதுனால தான் அது பாசிபிள். அவரால தான் அது பாசிபிள். கண்டிப்பா நான் ஏன்னா பிகாஸ் லைக் எங்க எல்லாருக்குமே தெரியும் சிம்புனா வந்து ஒருத்தங்க மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க, அவங்களோட வந்து படம் பண்றாங்கன்னா வந்து அவங்க வந்து வெறும் படம் பண்ற ஒரு சக டெக்னீஷியனா மட்டும் இல்லாம ஹி வில் ஓன் தெம் ஆஸ் தேர் ஃபேமிலி மெம்பர் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஃபேன்ஸுக்காக வந்து இந்த சூப்பரான அப்டேட்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் நம்ம பேசியிருக்கும் போது நம்மளுடைய STR 49 திரைப்படத்தின் இயக்குனர் ராம்குமார் அண்ணாவும் நினைச்சிருக்காங்க. அண்ட் 51 உடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அண்ணாவும் அறிஞ்சிருக்காங்க. ஸோ ராம்குமார் அண்ணா, ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். we are all super happy and thank you so much for the update. தேங்க்யூ சிம்பு சார் ஃபார் த பிக் ஆப்பர்ச்சுனிட்டி சார். மீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா படமுமே எனக்கு வந்து என்ன சொல்றது, வித்தியாசமான படமா அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு படமும் நல்லா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் இதுல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. 1 by 1 இனிமே ஒர்க் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா நான் ஆக்சுவலா வந்து இட்ஸ் வெரி வெரி டூ ஏர்லி எங்களுக்கு தெரியும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ராம்குமார்னா, சிம்புனாவை இந்த ப்ராஜெக்ட் பண்ண வைக்க நீங்க வந்து என்ன சொல்லி பண்ண வச்சீங்க? எந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புனீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணாதான் எக்ஸாக்டா அந்த ஒரு ஒரு ஃபுல் பேக்கடா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்தது. கரெக்டாக சார் கிட்ட வந்து ஒரு மீட்டிங் செட் ஆச்சு. நான் சார் கிட்ட கதை சொன்னேன் அண்ட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் டிஸ்கஸ் பண்ணோம். தென் இம்மீடியட்டா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு. எனக்கு 100% ஷுவரா இந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் பண்ணும்போது சாரோட ஃபேன்ஸுக்கும் நம்ம சாரை வந்து திருப்பி நம்ம எப்படி ஒரு 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 ஃபீல்ல பார்க்கணும்னு நினைப்போம்ல, ஸோ அது வந்து இந்த படத்துல 100% இருக்கும். அண்ட் சார் வந்து என்ன ஃபுல்லா நம்பி ட்ரஸ்ட் வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாவோ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீடமோட சார் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைச்சது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமேசிங். அண்ட் சிம்புனா, உங்ககிட்டயும் அதே கொஸ்டின் தான். ஒன் திங், இந்த படம் வந்து கண்டிப்பா நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? ஆக்சுவலா இந்த 3 படமுமே மோர் தென் ஸ்டோரி வந்து நான் வந்து டைரக்டர்ஸோட முன்னாடி நம்ம எப்படி படம் பண்ணோம்னா, இப்போ ஒரு டைரக்டர் ஹிட் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு பெரிய டைரக்டர் படம் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு ஆமா. கதை சூப்பரா இருக்குன்னு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நம்ம ஒரு படம் வந்து காசுக்காக பண்ணுவோம். ஸோ நிறைய ரீசன் இருக்கும். பட் இந்த 3 படமுமே ப்ராஜெக்ட்டுமே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 1 ஃபிலிம் 2 ஃபிலிம்ஸ் டைரக்டர்ஸ் தானே. ஆமா எல்லாமே யங்கான ஒரு இதுல தானே இருக்காங்க. ஆமாண்ணா. அவங்களோட அந்த டெடிகேஷன், அவங்க வந்து டு த லவ் டுவர்ட்ஸ் சினிமா, அவங்க வந்து ஜெனியூனா ஒரு விஷயம் என்னமோ ஒன்று ட்ரை பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதுக்காக தான் நான் வந்து இந்த 3 படமுமே நான் பண்றேன். அமேசிங். நீங்க தேசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கதைக்காக 4 வருஷம் ஒரு டைரக்டர் வந்து விடாம வந்து அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணி இருக்காரு. ஸோ டெஃபினட்டா. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அஸ்வத்தா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நாளா வந்து அஸ்வத் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது, நம்ம மிஸ் ஆயிட்டே இருந்தது. பட் என்னன்னா அது விடாம அஸ்வத் வந்து அந்த இல்ல இது நடக்கும்னு சொல்லி இது பண்ணது வந்து ஃபைனலி இட் பேட் ஆஃப். ஸோ நான் வந்து கண்டிப்பா. அவங்களுடைய அந்த இதுதான் பார்ப்பேன். அதே மாதிரி ராம்குமார் எனக்கு வந்து கதை சொன்னாரு. கதை சொன்னதுக்கு அப்புறமா வந்து நான் ஓகே இது இப்படிதான் சார் இருக்கும்னு, ஓகே நீங்க ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு இம்மீடியட்டா ஒரு 5 daysல ரெடி பண்ணி எனக்கு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகே இவ்வளவு ஓகே. ஃபாஸ்டா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாருன்னும் போது ஓகே டெடிகேட்டடா இருக்காங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரைட் நவுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கரெக்டா வந்து ஒரு வேலையை செய்யணும், நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒரு குவாலிட்டிக்காக தான் நான் இந்த 3 படமுமே பண்றேன். அதான் ஆக்சுவலா உண்மை. சூப்பர். அது எங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்க வந்து ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து அந்த டீமை கூப்பிட்டு பாராட்டுறதா இருக்கட்டும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புதுசா வந்திருக்கக்கூடிய எல்லாரோடையும் நீங்க ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அது வந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் அஸ்வத்னா கிட்டயும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அஸ்வத்னா, ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் ப்ரோ. சார் ஹாய் சார், ஹாப்பி ஹாய் பர்த்டே சார், அகைன் சார். தேங்க்யூ சார். சார் சூப்பர்ண்ணா. நாங்க எல்லாரும் வந்து கதற 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 கொண்டாடிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து அப்டேட்ஸ்லாம் பார்த்து. ஸோ காட் ஆஃப் லவ், சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது சின்ன அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. நாங்க இதுக்கு முன்னாடி வந்து ராம்குமார் அண்ணா கிட்ட கேட்டதா உங்களுக்கும் கேக்குறேன். ஸோ we are all super happy to see vintage STR back again. ப்ரோ நான் மட்டும்தான் ப்ரோ நிறைய அப்டேட்டா கொடுத்து தள்ளிட்டேன். இதுக்கு மேல நீங்க வந்து பார்க்கிங் டைரக்டரை பிடிச்சிக்கோங்க, அவரை பிடிச்சி கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ணுங்க. இல்ல தேசிங் பிரதர் சொன்னாரு, நல்ல வேளை இந்த அஷத் வந்தாரு, நம்மள ஃப்ரீயா விட்டாரு. நான் சொன்னேன், பிரதர் அதுக்காகவே ஒரு டைரக்டர் பிடிச்சிருக்கேன் பிரதர். இந்த நம்ம ஃபேன்ஸ் இந்த இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு சார் வந்து ஸோ பேசிக்கா அதான் அவர் சொல்லிட்டு இருந்தாருல, என்கிட்ட கேட்டாரு இந்த மாதிரி எப்படி அஸ்வத் நம்ம வந்து, ஏன்னா நாங்க ஜூன்ல போற மாதிரி இருந்தது. சரி வந்து இது என்ன சொல்றது, ஐ மீன் மார்ச்ல ஏப்ரல்ல போலாமான்ட்டு. எனக்கா எப்படியும் Okay. டிராகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அதெல்லாம் எப்படி நம்ம திருப்பி சொல்லிட்டு அப்பதான் பார்க்கிங் டைரக்டர் என்ட்ரு ஆனாரு. இந்த மாதிரி ஒரு தயவு செஞ்சு பண்ணுங்க சார், எனக்கு ஐடியாவும் ரொம்ப நல்லா இருந்தது, தயவு செஞ்சு பண்ணுங்க சார், எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், அதே சமயம் இதுன்ட்டு Okay. நானும் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இட் இஸ் லைக் இன்னொன்று ஒரு நல்ல டைரக்டர், ரொம்ப ரொம்ப நல்ல டைரக்டர், அவர் கூட படம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படம் பண்றோம் அதெல்லாம் தாண்டிட்டு லைக் we are all his fans, right? So we want him to do more films. நான் அவர்கிட்ட பர்சனலா பேசும்போது தான் சொல்லிட்டு இருப்பேன், சார் நீங்க 2 வருஷத்துக்கு ஐ மீன் வருஷத்துக்கு 2 படம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார், இப்போ இந்த படம் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது சார், சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ அது நடக்குது. அண்ட் இமீடியட்லி our film is coming and தேசிங் bros film is coming. ஸோ அது வந்துட்டு இன்னும் ஹாப்பி, அவ்வளோதான். இதுல தேசிங் அவர்தான் பிரதர். எனக்கு என்னோட படம் ஷூட்டிங் டைம்ல நீங்க எனக்கு வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் பிரதர், மற்றபடி நடிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டுக்கு வந்தீங்கன்னா போதும். சூப்பர். நான் ஆக்சுவலா வந்து ஃபேன் சார்பா வந்து அஸ்வத் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து சிம்புனா வந்து அவருக்கு முன்னாடி எந்த டைட்டிலுமே வந்து வேணாம் அப்படின்றத விரும்பவே மாட்டுறாரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. நீங்க விண்டேஜ் எஸ்டிஆர்னு சொன்னதுனால திருப்பி எங்களுக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வர டைட்டில் கார்டு ஏதாவது ஒரு நாட்டுல ப்ரோமோலையாவது நிறைய பார்க்கணும்னு ஆசையா விஷயம் இருக்கு. எவ்வளவு விஷயம் உலகத்துல போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இல்ல நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கே தெரியும், நாங்க வந்து நீங்க உங்க பேர் வந்தாலே கதற கதற கத்துவோம் நாங்க. சோ இப்ப விண்டேஜ் எஸ்டிஆர்ன்றத அந்த பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதுக்காக கேட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து யுவன் சார் வந்து இந்த 50th ப்ராஜெக்ட் உள்ள வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, ஃபேன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே சரி. ஸோ எங்களோட காம்பினேஷன் எப்பவுமே இதுவா வந்திருக்கு. பட் இந்த படம் வந்து சாரும் வந்து ஒரு பீரியட் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளா யுவன் சாருக்கும் ஆசை, ஒரு பயங்கரமான ஒரு பீரியட் படம் பண்ணணும்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்தது. அண்ட் மனோஜ் அவரோட வந்து நான் இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒர்க் பண்ணவே இல்லை, வினய் தாண்டி ஆமாண்ணா. வருவதுக்கு அப்புறம் டைமே கிடைக்கல. ஸோ அவரும் ஸோ இது எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது, இவங்க ரெண்டு பேரும் எஸ்டிஆர் 50 உள்ள வந்தது சார் வந்து. நடுவில் நீங்க மன்மதன் 2 ஒரு அடி கூப்பிட்டீங்க, அப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் ஆமா யுவன் சாரோட உங்களோட ஒர்க் பண்ண போறேன்னு. பட் சம் ரீசன் அது நடக்கல. ஆமா, பட் நம்மளுக்கு அது ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆமா, அப்பயுமே நீங்க எப்பயாவது ரொம்ப பர்சனலா ப்ராஜெக்ட் இருந்தா தான் எனக்கு ரொம்ப கூப்பிடுறீங்க. ஸோ ஐம் ஸோ ஃபீல் அகைன் ரொம்ப பர்சனலைஸ்டா இந்த படத்தை கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலி இந்த படம் லேட் ஆகிறதுக்கு நானும் ஒரு ரீசன். ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு ஒரு 6 months ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வேணும். ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாதது வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஸோ அதனால தான் கரெக்டாகவே ஒரு டைம் எடுத்து ஒரு எவ்ரி சண்டேஸ் மட்டும் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சார் வந்து மோகேப் பண்ணணும், அந்த படம் ஃபுல்லாக எனக்கு ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டு ஷூட் போகலான்றது தான் பிளான். ஓகே. ஸோ சண்டேஸ் அவரை வச்சு அவரோட கேரக்டரைசேஷன் மட்டும் ப்ரீவியூஸ் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி ஷார்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி ஷூட் போகும்போது ரொம்ப வேஸ்டேஜஸ்லாம் பண்ணாமல், சார் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினுக்கு வந்து we are நாட் கோயிங் டு என்ன சொல்கிறது, ஒரு சீப்பாக எடுக்கிறதுன்றது ஐடியா கிடையாது. எக்ஸாக்டாக என்ன எடுக்கணுன்றதை ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். அதுக்கு வந்து ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நான் ஒர்க் பண்ணுற பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருக்கூடயுமே என்னென்னா, இந்த படத்தை வந்து தேசிங் சார் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 3 வாட்டி டைரக்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிற ஒரு டைரக்டர் இருந்தால் தான் நான் சொல்கிறேன் இந்த ஒர்க் ஃப்ளோ அடாப்ட் பண்ணி பண்ண முடியும் போது கரெக்டான டைரக்டர் எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்காரு. நான் மைண்டில் இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம்ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவென்ஸாக இருக்கிற இந்த விஎஃப்எக்ஸ் பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டிரெக்டர் ஷுட் ஹேவ் ஸோ மச் ஆஃப் பேஷன்ஸ். ஏன்னா எவ்ரி ஸ்டேஜில் அவங்களோட அப்ரூவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
பட் பெரிய டைரக்டர்ஸ் வரும்போது ஒன்லி அவங்க அந்த ஷூட்டிங் டேல தான் அவங்களோட ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து வி கோயிங் டு ஒர்க் திஸ் நெக்ஸ்ட் 6 months இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் அஸ். அண்ட் அவர் ஷூட் வரும்போது திங்ஸ் வில் பி மச் மோர் இன் பிகர் ஸ்பேஸ். அதுதான் இந்த படத்தோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா கண்டிப்பா. இதுல என்னன்னா இப்போ மத்த ப்ரொடக்ஷன் இப்போ வேற ஒரு இவங்கன்னா இப்போ அந்த டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இது பண்றோம் அப்படின்றதுனால இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம ஷூட்டிங் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பெருசா இருக்கு இது இருக்கு அது மாதிரி பண்ண முடியாது இந்த படம். புரியுதுல்ல உங்களுக்கு? ஸோ அதனால நம்ம எல்லாமே முன்னாடியே பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒர்க்கு தான். ஸோ அது இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ டீமா இது பண்ணதுனால அது இப்போ பாசிபிளா ஆகுது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து பல லேயர்ஸ் ஆஃப் பிளானிங் வச்சுருந்தோம். என்னைக்கு மனோஜ் சார் உள்ளே வந்தாரோ அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைனில் சார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து இதை ரொம்ப ரொம்ப இந்த ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக அணுகிறதுக்கு, அதாவது பயம் இல்லாமல் அணுகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மனோஜ் சார் அந்த ஐடியா கொடுத்துட்டாரு. ஸோ அவர் தான் இந்த படத்துடைய பிக்கஸ்ட் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அவர் தான். லவ்லி, சூப்பர். ஆக்சுவலா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனுடைய விஷயங்களை வந்து சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த படம் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து நாங்க ஓவர் த பீரியட் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் மோஸ்டா வந்து இந்த தடவை வந்து STR 50 இந்த படம் அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதுல சிம்புனா நீங்க சொல்லியிருந்த மாதிரி யுவன் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அண்ட் யுவன் சார் சொல்லுங்க சார். சார் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் சார். நீங்க என்ன படம் பண்ணாலும் அவங்களோட 100% கொடுக்குறீங்க. சிம்புனான்னு வந்துட்டா வந்து அந்த எக்ஸ்ட்ரா லவ் வந்து அது தெளிவாவே தெரியுது எங்களுக்கு. அது என்னன்னு தெரியல. அது I don't know how to even explain. It's some things are naturally இருக்கும்ல. ஸோ அது அந்த மாதிரி தான் கண்டிப்பா. நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அண்ட் இது எங்களுக்குமே மாதிரி உங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்டா இருக்கும் நம்புறேன். ஏன்னா அது 50th ஃபிலிம் உங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு அந்த பிரதர்ஹுட் அந்த ரொமான்ஸை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இந்த தடவை என்ன சம்பவம் இது காத்துட்டு இருக்கோம் சார் நாங்க. I'm seriously super excited actually for this. I'm breaking my head for creating the sound for this script actually. So அதுதான் இன்னொன்னு சூப்பர் சார். very யுவன் சாரோட நான் சொல்லுங்க like I'm saying like I'm super excited more than like எனக்கு இப்போ மைண்டே வந்து அதை கேட்டதுல இருந்து பஸ்டா இருக்கு. இப்போ I'm like thinking on the aspects of sounds, like what kind of sound has to be there and how can we treat this very new அந்த மாதிரி like I'm breaking my head on that. அது சிம்போட நேச்சுரலா சேரும்போது அது பை ஒர்க் ஃப்ளோவே ரொம்ப ஈஸியா அப்படியே நேச்சுரலா வந்துடும். இன்னொரு என்னன்னா நான் இப்போ ஜென்ரலா யுவன் சாரோட படம் பண்ணும்போது இப்போ அவருக்கு தெரியும் ஒர்க் லோட் வந்து அவருக்கு நார்மலா பண்ற படத்துக்கும் என் படத்துக்கும் ஒர்க் லோட் வந்து ஒரு 10 படம் ஒரு 10 படம் எக்ஸ்ட்ரா பண்ற ஒர்க் லோட் கொடுத்துருவேன் நான். ஸோ அவரே என்கிட்ட சொல்லுவாரு அடுத்த படம் எப்ப சார் ஆரம்பிக்கிறீங்கன்னு இது சொல்ல. அப்ப அவர் சொல்லுவாரு இப்போ இந்த ஜிவி பிரகாஷ் எல்லாம் நல்லா பண்றாரு சார் மியூசிக் கேட்டீங்களா அப்படின்னு. நான் அப்படியே யோசிப்பேன் இவரு எதுக்கு இது சொல்றாரு, எதுக்குன்னா நீங்க அடுத்த படம் கொஞ்சம் வேற மியூசிக் டைரக்டர் போயிட்டு வாங்க, ஒரு 2-3 படம் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பேக் டு பேக் இந்த மனுஷனோட மாட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் டைரக்டர் சஜஷன். எந்த மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னொரு மியூசிக் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணி சோ அப்பப்ப சொல்லுவாரு. பட் என்னன்னா நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் எவ்வளவு கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் எவ்வளவு சேஞ்சஸ் சொன்னாலும் எதுக்குமே டென்ஷன் ஆகாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல ஓகே என்ன பண்ண முடியும்ட்டு எப்பவுமே அந்த ஒரு பெஸ்ட் கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் அந்த மேஜிக் நினைக்கிறேன். இல்ல யுவன் சாருக்கு வந்து சிம்பு சார் மேல இருக்க லவ் பத்தி சொல்லணும்னா இப்ப வந்து எனக்கு ட்ராக் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் நாங்க ட்ரை பண்ணோம், அதுக்கு ட்ராக் அனுப்பிட்டு இருந்தாரு. நான் கேட்காமே அத்தனை வெர்ஷன்ஸ் ஆஃப் டிராஃப்ட் 1 2 3 4 ஒரே விஷயத்துக்கு ஒரே கான்செப்டுக்கு 5 ட்ராக் அனுப்புறாரு. நான் அதுல ஒரு ட்ராக் வந்து நான் கேட்கவே இல்லை. சார் இது நல்லா இருக்குன்றேன், அடுத்து இன்னொன்னு அனுப்புறாரு. சார் இது நல்லா இருக்குன்றேன், அடுத்து இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா அனுப்புறாரு. சவுண்டிங்கா மாறிக்கிட்டே இருக்கு. அதுல நான் ஒன்னு கேட்டுட்டு சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அனுப்புறேன். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் நோட்
ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நோட் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தலைவனுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கு அப்படின்னாரு. சீரியஸ்லி நாங்க இப்ப வந்து அது என்ன ட்ராக்கா இருக்கும், எப்படி இருக்கும் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்களே வந்து மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இல்ல சிம்புனா இப்போ ஒரு நெக்ஸ்ட் மந்த் இப்போ ஒரு இந்த ஷூட் ஒன்று பண்றோம். ஒரு இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ இந்த கெட்டப்ல இருக்கேன். நான் அந்த சூப்பர். ஷூட் பண்ணி அது நல்லபடியா வந்ததுன்னா நாங்க வந்து உங்களுக்கு அது ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஆஹா ஸோ பட் என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா நாங்க வந்து சில விஷயம் தள்ளி போகுது இல்ல சில விஷயங்கள் நாங்க இது பண்றோம்னா அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஃபேன்ஸுக்கு எஸ்பெஷலி சொல்றேன் நான். கண்டிப்பாண்ணா. ஸோ அது அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க உண்மையிலே ஜென்யூனா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். கண்டிப்பா நான் ஆக்சுவலா எல்லா ஃபேன்ஸுக்குமே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து எங்களோட தலைவனை வந்து ஸ்கிரீன்ல வந்து சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ இந்த பர்த்டேக்கு முன்னாடியே வந்து இந்த ரீ ரிலீஸ்லாம் நாங்க பார்த்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தோம். இப்போ அப்டேட்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல, நான் இவ்வளவு அப்டேட்ஸ் கிடைச்சதுனால we are all சூப்பர் ஹாப்பி. அடுத்து வந்து நாங்க பொறுமையா காத்திருந்து எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணிப்போம். அண்ட் ஆனா இந்த படம் பர்டிகுலரா வந்து STR 50 அமைஞ்சதுக்கு வந்து ரீசன் ஏதாவது இருக்கானா? ஒண்ணுமே இல்ல, ஜென்ரலா நம்ம 50th ஃபிலிம் எல்லாருமே ஒரு 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 வித்தியாசமா இல்ல ஒரு பெரிய படமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து என்னன்னா இவ்வளவு நாளா நம்ம வேற இந்த ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ ஆமாண்ணா. அதனால இது 50th வரும்போது இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி டிசைட் பண்ணி பண்ணது. சூப்பர். நான் ஆக்சுவலா வந்து எங்க எல்லாருக்குமே இன்னொரு ஒரு ஆசையும் இருந்தது. இந்த படம் வந்து 50 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்தது. சோ அதுவா வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு. ஆமாண்ணா. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு அப்டேட் வந்து சூப்பரா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து கிடைச்சது எங்களுக்கு தக் லைஃப்ல இருந்து. அது சொல்லணும் சார். நான் இங்க ஸ்பேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் கால் பண்ணி விஷ் பண்ணாரு ஓ வாவ். பர்த்டேக்கு. ஸோ பேசிட்டு சார் இப்பதான் தக் லைஃப் பார்த்தாரு போல் இருக்கு சார். ஓகே. பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ நான் ரொம்ப சொல்ல விரும்பல, பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ சார் பர்த்டே அன்னைக்கு பேசினது, அதுவும் படத்தை பத்தி சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அமேசிங். நான் இப்போ ஆல்ரெடி வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும் தக் லைஃப் வந்து ஜூன்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கேன் வி எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் ஃபிலிம் திஸ் இயர்னா? அதான் வந்துருவோமா. இந்த ராம்குமார் மனசு வச்சா வரும். அவரு சார் வந்துடலாம் சார், இப்பவே வந்துடலாம் சார். அவர் கையில தான் இருக்கு. அவரு வந்து அஸ்வத் மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சோ இதனால நான் வந்து ஜனங்களுக்கு ஃபேன்ஸ் மக்களுக்கு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா என் சைட்ல பிரச்சனை இல்லை அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ அது தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர்ண்ணா. அண்ட் தேசிங்னா இன்னொரு கேள்வினா, நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளட் அண்ட் பேட்டில் அந்த போஸ்டர்ல வந்து நாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணோம். 2 சிம்புனா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பெருசா அப்டேட்லாம் எதுவுமே வேணாம், பயங்கரமா இருந்தது. ஒரு ரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது. அதை பத்தி ஏதாவது சொல்லலாம்னா நீங்க சொல்லுங்க. அதான் இது டூ ஏர்லி. இப்போதைக்கு நீங்க ராம்குமாரை தான் ஆமா. பிடிக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதை பத்தி சொல்லணும்னா இந்த படம் பத்தி நம்ம சாருடைய ஃபேன்ஸுக்காக சொல்றேன், படத்தை பத்தி பில்டப் பண்ணல. நான் சாருடைய ஓகே. ஃபேன்ஸுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும் ஃபேன்ஸுக்கு. பக்காண்ணா. இந்த ஒரு வார்த்தை போதும். சாரை வந்து அவங்க எப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, டான்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுறதாகட்டும், டான்ஸ்லேயே வெரைட்டி ஆஃப் டான்ஸ் சீக்வன்சஸ், அப்படி எல்லாமே எல்லாமே இந்த படத்தில் ஒரு மீல்ஸ் தான். காட்டு பசிக்கு விருந்து தான் இந்த படம். ஃபேன்ஸோடைய காட்டு பசிக்கும் விருந்து தான், சாருடைய காட்டு பசிக்கும் விருந்து தான். அவ்வளவுதான். இது போதும்ண்ணா. இந்த விஷயம் அண்ட் போதும். என்னன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் இதுவா இருக்குன்னா, இப்போ இவரு ராம்குமாரா இருக்கட்டும், தேசிங்கா இருக்கட்டும், அஸ்வத்தா இருக்கட்டும், இந்த 3 படத்துலயுமே அவங்க வந்து ஒரு அந்த கதைக்கு வந்து அதுல வந்து நம்மளுடைய ஒரு விஷயங்கள் ஜென்ரலா என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன மிஸ் ஆகுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அவங்க அந்த படத்தோட எப்படி இது பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் எனக்கு ரொம்ப இதுவா இருக்குன்றேன். இல்லைன்னா நம்ம ஒரு படத்தை வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு ஒரு வாண்டடா இது பண்ணாம அந்த கதை உள்ள வரணும்ல. அந்த மாதிரி வந்து அண்ட் சின்ஸ் அவங்களுக்கு என்ன வந்து இப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஒரு படத்துலயும். கண்டிப்பா.
உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ வெந்து தெரிந்தது காடுனா அதுல நான் ஆடும்போது ஆடத் தெரியாத மாதிரி ஆடி இருப்பேன். ஆமாண்ணா. ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ ஒரு படமும் நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த 3 படமும் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு விஷயமும் எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு விஷயமும் எல்லாமே சேர்ந்து அமைஞ்சது வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சூப்பர்ண்ணா. எஸ். அண்ட் அஸ்வத்னா, இந்த தடவை வந்து ஒரு அப்டேட்ல வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்னு கொடுத்திருந்தீங்க போஸ்டர்ல. அது டைட்டில்னு நிறைய பேர் ஆமா. நினைச்சிட்டு இருக்காங்க எஸ். மிஸ்டர் அஸ்வத். ஆமாண்ணா. நானும் அப்படிதான் நினைச்சேன். சார் அதுக்குதான் பாத்தீங்களா? ஸ்பெசிபிக்கா வந்துட்டு அதான் இது போடாம எந்த விதமான ட்வீட்டும் போடாம கேரக்டர் காட் ஆஃப் லவ் ஜானர் ஃபேண்டசி கமர்ஷியல் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னெல்லாம் போடணும்னு நினைச்சோ அதெல்லாம் சார்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த காதல் அதான் அதுக்கப்புறம் சார் கிட்டயும் ஏஜஸ் ப்ரொடக்ஷன் கிட்டயும் இந்த இதை கொடுத்துட்டேன் நான். அதாவது ஸோ அஜித் சாரோட பாட்டுல இருந்து தான் அந்த வரிகள். ஸோ அதுதான் இந்த சாங்கோடைய கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுத்து Okay. சார் போட்டாரு. ஸோ அதனால நீங்க என்ன கேட்டீங்க? சாரி. அதுதான் அந்த காட் ஆஃப் லவ் அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னே அது அந்த அதே தான், அதே கிளாரிஃபிகேஷன் தான் நான் அதான் கேட்டேன். ப்ரோ கேரக்டர் தான் ப்ரோ. இதுதான் கேரக்டர். அதான் as simple like you know அதான் சிலம்பரசன் here as God of Love in SKR 51 அப்படின்ட்டு தான். பட் டைட்டில் வந்து ஒரு நல்ல டைட்டில் இருக்கு. அது சீக்கிரம் சொல்றேன். அவர் சார் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா சார் ஏன்னா ஒரு படமா அப்டேட் கொடுக்கலாம்ப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. எல்லாம் மொத்தமா ஒரே டைம்ல கொடுத்துறாதீங்க. இதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா நல்லா பெட்டரா இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ ராம்குமாரை பிடிச்சிக்கோங்க. அடுத்த 3 மாசம் வருவான். கண்டிப்பாண்ணா. ஆல்ரெடி போன் ஹேங் ஆயிட்டு இருக்கு, எனக்கு யூஸ் பண்ண முடியல. இல்ல இப்ப ராம்குமார் படத்துல வேற நான் ஸ்டூடெண்டா இதுவா ரவுடியா என்னென்னமோ டீகோடிங் வேறன்னு போட்டாங்க. நிறைய போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து மெக்கானிக்கல்னு வந்து போட்டிருக்கு, இன்ஜினியரிங் இது, அதுக்குள்ள என்னடானா ஒரு கத்தி இருக்கு, அதுக்கப்புறம் டக்கின்லாம் பட்டி ஐடி கார்டு வேற இருக்கா, ஒருவேளை ஸ்டாஃபா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நானே காலையில இருந்து ஒரு 10 கதை பாத்துட்டேன். ஸ்டோரி அதுல இருந்து ஏதாவது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரே விஷயம் மட்டும் எனக்கு என்னன்னா, நான் சாரோட வெரி பிக் ஃபேன். ஸோ சாரோட பர்த்டே அன்னைக்கு என்னோட படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு என் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு இந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்ததுங்க சார். தேங்க்யூ சார். சூப்பர். அண்ட் மனோஜ் சார், எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மறுபடியும் நீங்க எப்போ ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா பிகாஸ் நீங்க சொல்லியிருந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் இருந்தது நீங்க மறுபடியும் வந்து சிம்புனாவோட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த வாட்டி அது வந்து மறுபடியும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு மைல் ஸ்டோன் ப்ராஜெக்ட். ஸோ எங்களுக்கு வந்து உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன லைட்டான ஒரு அப்டேட் சொல்றீங்களா சார்? இல்லை, நான் ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து பமல் கே சம்பந்தம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் விடிவின்றது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான். ஈரம் இதுவும் பேரலாக நடக்கும்போது எனக்கு கமல் சார் அப்புறம் சினிமாவை இதுக்கு மேலே ஒருத்தரால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்றதை வந்து இவர்கிட்ட தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சிம்பு சார் நிறைய இடத்துல நான் ஓப்பனாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த பர்டிகுலர் படத்துக்கு இவ்வளோ டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவர் கரெக்டாக என்னை கூப்பிட்டு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நடுவில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு தெரியும் எப்போ கூப்பிடணும், எதுக்கு கூப்பிட்டா கரெக்டாக நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவர் என்னை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணியிருப்பார். அவர் அந்த டைமில் ஆல்மோஸ்ட் 15 years ஆயிடுச்சு. அன்றைக்கி லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கூட ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார், நீ இப்படி பண்ணியிருக்க, அதில் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. ஸோ அதுதான் அவரோட பின் பாயிண்ட்டாக இஸ் வெரி மச் இன்டு சினிமாங்க. ஓகே, எனக்கும் அதே தான். என்னாலும் அப்பாவும் ஃபிலிம் மேக்கராக இருந்ததுனால பிறந்ததுலேருந்து சினிமா தான். அவருக்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இதை தவிர வேறு எந்த டைவர்ஷனும் எனக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. ஸோ அந்த பேஷன் தான், அதுதான் அவரோட ஸ்டைல். நானாவது கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுக்கிட்டா அவர் அதுவும் ஒன்று பண்ணாம சினிமாவையோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எனக்கு தெரியல. இப்போ இந்த படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம் தவிர இதுக்கப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இதை பற்றி சார் சொன்ன மாதிரி இதை பற்றி நாங்கள் எதுவும் பேசவும் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போகலை. ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு இந்த ப்ரோமோக்கு ஒரு ஐடியா சொல்லும் போது இமீடியட்டாக அந்த ஷூட் போகலான்னு வரும்போதே ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அவரோட கேரக்டரைசேஷனை ரிவீல் பண்ண முடியாது. அதுலேயே நான் வந்து அவுட்டு. இதை வேறு யாராலையுமே தமிழ் சினிமாவில் இதை ஹேண்டிலே பண்ண முடியாதுங்க. ஹேண்டில் பண்ணால் இட் டெஃபினெட்லி டோன்ட் ஒர்க்.
ஒன்லி ஈ கேன் டூ தட். இது இந்த ப்ரோமோவில் வந்துடும் உங்களுக்கு இந்த நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்றது. ஸோ இன்னும் ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க. இட் வில் பி ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்புனா, எல்லாருக்குமே இந்த டவுட், இந்த லாங் ஹேர் வந்து நீங்க வந்து நிறைய மாசமா வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் லைட்டா அதுதான் இப்ப கடியாதாங்க இருக்கும் இல்லைன்னா? இல்ல இப்ப என்னன்னா, நான் வந்து தேசிங் கிட்ட சொல்லிட்டேன், பிரதர் நான் வந்து விக் வச்சுக்கிறேன், என்ன விட்டுருங்க. எந்த இந்த பீரியட் படத்துலயும் யாருமே முடி வளர்க்கறது கிடையாது, எல்லாருமே விக் தான் வைக்கிறாங்க. தெரியாம இந்த முடிய வளர்த்துட்டேன் பிரதர். 2 வருஷமா நான் வேற 2 வாட்டி குளிப்பேன். எனக்கு அதுவும் தலைக்கு தான் குளிப்பேன் நான். அது வந்து எனக்கு பழக்கம். சோ இது வேற இந்த நான் பெண்கள் எல்லாம் பார்த்தனா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் எங்க பார்த்தாலும். ஏன்னா அவங்களோட வலி எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடியாதுன்னு. பட் என்னன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த இப்போ ஒரு ப்ரோமோ இது ஷூட் பண்றோம்ல, சோ அதுக்காக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். சோ அது ரொம்ப டஃப் தான், பட் இவ்வளவு நாள் இருந்துட்டோம் வச்சாச்சு, சோ அதனால அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகேண்ணா. ஸோ அடுத்தடுத்து இந்த 49 இருக்கட்டும், 51 ஆகட்டும், டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ல எங்களால பார்க்க முடியுமா? எஸ் 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 அதுதான் நாங்க வந்து அதை ரொம்ப அழகா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த படத்துக்குமே டிஸ்டர்ப் ஆகாம எல்லா படத்துலயுமே லுக் வைஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வரும். இப்போ நான் வந்து இந்த ப்ரோமோ ஷூட்டுக்காக இருக்கிறதுனால இந்த போட்டோ ஷூட்ஸ் எதுவுமே என்னால சரியா பண்ண முடியல, அஸ்வத் படத்துக்கும் சரி ராம்குமார் அவர் படத்துக்கும். பட் நீங்க படத்தோட ப்ராப்பர் லுக் வரும்போது நீங்க பாப்பீங்க, ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் டெஃபினட்டா. சூப்பர்ண்ணா. அண்ட் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுடைய விஷஸ், அவங்களுடைய எடிட்ஸ், அவங்களுடைய நிறைய வீடியோஸ், போட்டோஸ் அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுடைய அன்பு தான் என்ன இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு தளர விடாம என்ன கூட்டிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ நாள் இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு வேலை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ 100% உங்களுக்கு வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பர்ண்ணா. அண்ட் யுவன் சார், யா சொல்லுங்க. எங்களுக்கு நிறைய உங்களுடைய காம்பினேஷன்ல வந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கான்சர்ட்ஸ்லயும் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது we are all சூப்பர் எக்ஸைட்டட். எங்களுக்கு என்னன்னா வந்து சென்னையில நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட்ல கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. ஆஹா, ஏன்னா வந்து அப்ராட் மக்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க, அங்க தமிழ் மக்கள் எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இங்க வந்து அது வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்டா இருக்கும். யா டெஃபினெட்லி பண்ணிடுவோம், சென்னையிலயும் ஒன்று பண்ணிடுவோம். சூப்பர் சார், சூப்பர்ண்ணா. அண்ட் சார், இன்னைக்கு பர்த்டே வேற நம்ம தலைவனுக்கு. நீங்க ஏதாவது ஒரு சாங், ஒரு பர்சனலா ஒரு சாங் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் அவருக்கு டெடிகேட் பண்ணா என்ன சாங் சொல்லுவீங்க சார்? என்ன சாங்கா? ஆமா சார், ஏதாவது ஒரு சாங், நீங்க பாடலாம் கூட வேணாம் சார், ஏதாவது ஒரு சாங் சொன்னீங்கனாலே போதும் சார். தீபாவை கொடுத்துட்டாரு. And moreover, I'm so happy to be a part of his 50th film. You know, it's a milestone. So in the பெரிய milestoneல எனக்கு like I'm a part அப்படின்னு நினைக்கும் போது I'm like really happy. தேங்க்யூ சார், எங்களுக்கும் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். யுவன் சார், நாளைக்கே சொன்னேன் அந்த கேண்டி நம்ம ஆல்பம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட நான் ஒர்க் பண்ண போறேன் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு. சூப்பர் ஹாப்பி. ஸோ அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ அஸ்வத், ஃபர்ஸ்ட் இது ஹோஸ்ட் பண்ணி இது பண்ணதுக்கு. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட டீம் அதான் எல்லா டைரக்டர்ஸ்க்குமே என்னுடைய தேங்க்ஸ், ராம்குமார், அஸ்வத் அண்ட் தேசிங் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ்பெஷலி STR 50 டீம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நாங்கள் அக்ரிமெண்ட் கூட போடல யார்கிட்டயுமே. ஸோ யாருமே எதுவுமே கேட்காம இவ்வளோ பெரிய ஒரு டீம் வந்து நம்பி ஒரு படத்தை வந்து பண்றதுக்கு முன் வந்திருக்காங்கன்றது ஐ திங்க் திஸ் ஷோஸ் ஹவு மச் லவ் வி ஹேவ் ஃபார் தமிழ் சினிமா. அவ்வளவுதான். இது வந்து எங்களுக்கு இந்த படம் வந்து என்ன பண்ண போகுது, எப்படி இருக்க போகுது, அதெல்லாமே நாங்க கவலைப்படல. இல்ல எங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல சரியா போகலன்னா அப்ப நாங்க என்ன பண்றது, இதெல்லாம் நாங்க எதுவுமே யோசிக்கல. நாங்க யோசிக்கிறது இந்த ப்ராஜெக்டை நம்ம வெளில கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம எப்படி இதை ஒர்க் பண்றதுன்னு. ஸோ இந்த படம் மூலியமா இந்த ஆத்மன் சினி ஆர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். பட் நான் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா,
நம்ம இத்தனை வருஷம் இந்த சினிமால இருந்திருக்கோம், நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், இது என்னோட கடமை, ஸோ லெட் மீ ஜஸ்ட் டூ இட், அப்படிதான் நான் பண்றேன். ஸோ உங்க எல்லாரையும் நம்பி சினிமா ஃபேன்ஸ், என்னோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா சினிமா ஃபேன்ஸ், தமிழ் ஃபேன்ஸை நம்பி தான் நான் இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்க எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. 100% நீங்க வந்து எப்பவுமே வந்து சொல்ற ஒரு விஷயம், நீங்க இல்லாம நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதேதான் சொல்றோம். நீங்க இல்லாம நாங்க யாருமே இல்ல. ஸோ அஸ் ஃபேன்ஸ் எங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து நாங்க காத்திருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நீங்க வந்து 1 இல்ல 2 இல்ல அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபேன் சார்பா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா உங்களுக்கு. அண்ட் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஏஜிஎஸ் ஃபார் இது அஸ்வத் படத்துக்கு. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன்ல எனக்கு ரொம்ப நாளா நான் வந்து படம் பண்ணணும்னு சொல்லி, அகுரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் அகுரம் சார். ஸோ அவர் மேல எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அண்ட் அர்ச்சனா வெரி ஸ்வீட் அண்ட் வெரி கைண்ட் பர்சன், அவங்களோடையும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி அஸ்வத் ப்ராஜெக்ட்ல அது நடந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டான் பிக்சர்ஸ் நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. ஸோ இன்னைக்கு இப்போதான் வராங்க ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ அவங்களோடய ஒர்க் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட. இந்த கேள்வி கேட்கலன்னா என்ன டமால் டமால் அடிப்பாங்க. எப்போ வந்து நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்சுவலா 51ன்ற நம்பர் வந்து நான் டைரக்ட் பண்றதுக்காக வச்சிருந்தேன், அதுதான் இந்த அஸ்வத் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நான் நேற்று வரை சொல்லிட்டு இருந்தேன், என்னோட டைரக்டோரியல் நம்பரை நீ எடுத்துக்கிட்டப்பா, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் 60th ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ ஆனா 52 53 கூட ஓகே தான் எங்களுக்கு. இல்ல எனக்கு டைம் வேணுமா. ஸோ நான் மெதுவா வரேன். சூப்பர்ண்ணா, we are all excited. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து 2 படம் வருது அப்படின்னு நீங்க சொல்லும் போது எங்களுக்கு சூப்பர் ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் a lot ஃபார் ஆல் த அப்டேட்ஸ். அண்ட் ஒன் மோர் டைம் எல்லா சார்பாவும் வந்து ஹாப்பி 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 பர்த்டேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது வந்து இனிமே ப்ராப்பரா அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ டோன்ட் வரி, ஹாப்பியா இருங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, பி ஹாப்பி, லவ் யூ ஆல். நீங்க இல்லாம நான் இல்லை. லவ் யூ ஸோ மச்ண்ணா, லவ் யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ தேசிங்ண்ணா. தேங்க்ஸ் a lot யுவன் சார் ஃபார் ஜாயினிங் த ஸ்பேஸ். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மனோஜ் சார், தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஸ்வத்னா, ராம்குமார்னா, தேங்க்ஸ் a lot ஃபார் த அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பர் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பாய். தேங்க்யூ. பாய் பாய். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இட் வாஸ் பிளாஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பர்த்டே கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்த்டேவா அமைஞ்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த எஸ்டிஆர் ஃபேன்ஸ். ரொம்ப பேஷன்ஸோட வந்து காத்திருந்ததுக்கு